அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாவம் அப்பாவி ஜனங்களுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா. ஓ, இவங்க கடவுளிடத்தில் பேசுகிறாங்க போல் இருக்கு. ஆனால் ஒன்றும் மறந்துடுறோம், கடவுளுக்கு தமிழ் தெரியுங்கிறத இல்லையா. எல்லா கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அப்போ அதில் என்ன விஷயம் இருக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இதை சம்பவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். 97ஆம் வருஷம் அல்லது 98 கரெக்டாக ஞாபகம் இல்லை, நாங்கள் ஈரோட்டில் ஊழியங்கள் செய்துட்டு இருந்தபோது ஒரு 30-40 சகோதரர்கள் ஈரோட்டில் போய், ஈரோட்டில் அங்கே வந்து 91லேருந்து அங்கே ஊழியங்கள் நடந்துகிட்ருக்கு, மூத்த சகோதரெலாம் செய்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு 5000 நோட்டீஸ் அடித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா சபைகள்லையும் கொடுத்தோம். எதுக்கு அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஸோ இந்த ராஜ்யத்தை குறித்து எல்லாருக்கும் தெரிய வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்கும்போது அதில் வந்து சில நீங்கள் கேட்கக்கூடிய வேதாகமத்தில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம மக்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் அப்போது செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான். நம்முடைய மூத்த சகோதரத்துடைய வீட்டில் அந்த லேண்ட்லைன் நம்பர் அதில் எழுதியிருக்கும். அப்போது 5000 நோட்டீஸ் கொடுத்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணால் நம்ம அவங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு சகோதரர் மட்டும் ஃபோன் பண்ணார். அப்புறம் உடனே நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வர சொல்லிட்டோம். நீங்கள் வாங்க பிரதர், உங்களுக்கு இதை குறித்து நீங்கள் எந்த சபையில் வேணாலும் இருந்துக்கலாம், பட் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்தோடனே சில தலைப்புகள் நோட்டீஸில் போட்டிருக்கோம். தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி, அப்புறம் தேவனுடைய திட்டம், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பு, பாவங்களை மன்னிக்கிறது, பாவங்களை கழுவுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் குறித்து என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம். அப்படி போட்டிருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி கவனிங்க, ஒரே ஒரு சகோதரர் மட்டும் வந்தார். அவர் வந்தோடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், எனக்கு நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறதில்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் விட சொன்னால் போதும், நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் பைபிள் பற்றி எனக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னார். எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்து ஏன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் மற்ற இந்துவிலிருந்து கன்வெர்ட் ஆகி ஈரோட்டில் ஒரு பெரிய சபையில் மெம்பராக இருக்கார். சரிங்களா. இப்போ அவருடைய கேள்வி என்னென்னா, பிரதர், நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய சபையில் மெம்பராக இருக்கேன். இப்போ என்னை சுற்றிலும் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆவியில் நிறைகிறாங்க. எனக்கு அந்நிய பாஷை வரமாட்டேங்குது. அவங்கெல்லாம் என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. உனக்கு அந்நிய பாஷை வரம் இல்லை, உனக்கு ஆவியின் வரம் இல்லை, அதனால் கடவுளிடத்தில் நீ ஆசீர்வாதம் வாங்க முடியாது, நீ அழிஞ்சு போவ, அந்த மாதிரி ரொம்ப தவறான முறையில் என்னை திட்டுறாங்க. எனக்கு ஒன்று தான் புரிய மாட்டேங்குது, அந்நிய பாஷை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அப்புறம் அடுத்து சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ அந்நிய பாஷையினுடைய வரம் கடவுள் கொடுக்குறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம், ஆமாம் கடவுள் கொடுக்குற வரம் தான். அப்படின்னா நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த வரம் கிடைக்கல. என் பக்கத்தில் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறவங்க, பகிரங்கமாக தப்பு பண்ணுறவங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறார் ஃப்ராடு அப்படிங்கிறார். அவங்களுக்கு மட்டும் அந்நிய பாஷை வருது, எனக்கு ஏன் வரல, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும்னு நிற்கிறார். இப்போ சொல்லுங்கள், எப்படி பதில் சொல்கிறது? அப்புறம் அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போ எனக்கு ஏன் வரல? பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக தப்பு பண்ணுறாங்க, துணிகரமாக தவறு பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை வருது, ஆவியில் நிறைஞ்சு பாடுறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே வரல, ஆனால் நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யார்கிட்ட போய் நான் கேட்குறது எனக்கு தெரியல. கேட்டவங்கெல்லாம் எனக்கு ஒன்று அந்நிய பாஷை வரலன்னு திட்டாங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இப்போ நீங்கள் நோட்டீஸ் போட்டதுனால உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இப்போ அடுத்து வரப்போகிற சப்ஜெக்டை அப்படி அவருக்கு எடுத்தோம். கவனிக்கிறீங்களா? அப்படி அவருக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த சகோதரன் நிமித்தமாக ஒரு சிலர்லாம் அந்த சத்தியத்துக்குள்ளே அங்கே வந்தாங்க. இது சரித்திரம், இது வரலாறு. ஓகே. ஸோ இது எதுக்க சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி தான் நிறைய குழப்பங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய சபைகள் இருக்குது. அந்நிய பாஷை பேசுகிறவங்க பேசாதவங்களை பார்த்து கேவலமாக நினைக்கிறதும், அந்நிய பாஷை பேசாதவங்க பேசுகிறவங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறதும், சரிங்களா?
இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பேசி கத்தக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போனோடனே என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் கத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அல்லேலூயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பிதாவாகிய தேவனை ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த வார்த்தை, இது என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்கள். இது எப்படி கேவலமாக போச்சு தெரியுங்களா? நீங்கள் என்ன அல்லேலூயா கோஷ்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய நாமம் கெட்டு போனால் கூட பரவாயில்லைங்க. நம்முடைய செயல்பாடுகள்னால நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமமும் கெடாமல் பார்த்துக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அந்நிய பாஷை விஷயத்தில் அது ரொம்ப கெட்டு போச்சு இந்த உலகத்தில். சரிங்களா? எத்தனையோ சத்தியங்கள் பேச வேண்டிய ஒரு காலப்பகுதி, தேவனுடைய பறந்து விரிந்த திட்டங்களை புரிஞ்சுட்டு அதை சபை மக்களுக்கு சொல்லி சபை மக்களை திருச்சபையாக மாற்ற வேண்டிய காலப்பகுதியில் ஜனங்களுக்கு எதையோ ஒன்றை சொல்லி எதையோ ஒன்று தங்களை பிரபகண்டா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இப்படி உருவாகியிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைய பேருடைய கருத்து. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அந்நிய பாஷை இருக்கா இல்லையா? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இந்த அந்நிய பாஷை இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அந்நிய பாஷைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷைனா அந்நியருடைய பாஷை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் புரியுதுங்களா? அந்நியருடைய பாஷை. இப்போ இந்த பாஷையினுடைய ஒரு வரம் எப்போ யாருக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது அது தெரியணும். சரிங்களா? முதல் முறையாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போது 12 பேர் இப்போ போகிறாங்க. இப்போ இவங்க இருந்த இடம் கலிலேயா, யூதேயா. அங்கே வெறும் பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷை, கிரேக்க பாஷை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின அராமிய பாஷை, இந்த மாதிரி சில பாஷைகள் தான் அங்கே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இவங்க உலகமெங்கும் போகும்போது அப்போ அந்த பாஷை இவங்களுக்கு தெரியணும். அதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, போய் அந்த இடத்துல அந்த பாஷையை அவங்க கற்றுக்கணும். அதுக்கு பல நாள் ஆகும். சீகன்பால் கையர்லாம் படிக்கிறோம் இல்லையா? அவங்களாம் அப்படி தான் செய்தாங்க இல்லையா? அல்லது இவர்கள் போன உடனே அவர்களுடைய பாஷையில் இந்த சத்தியத்தை சொல்லணும்னா அந்த டைமில் அந்த பாஷை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த காலம் கண்டு விசுவாசித்த காலம். புரியுதுங்களா? கண்டு விசுவாசிக்கிற காலம். அதனால் இவர்கள்கிட்ட அந்த வரம் இருக்குதுங்கிற ஒரு கண்டிஷன்லேயே இவருடைய தேவன் தான் உண்மையான கடவுள்னு சொல்கிற அளவுக்கு கண்டு விசுவாசிக்கக்கூடிய காலமாக இருந்ததுனால தேவன் அன்னைக்கு இருக்கிற சீஷர்களுக்கு இந்த வரத்தை என்ன செஞ்சார்னா கொடுத்தார். சரிங்களா? ஆனால் காலப்போக்கில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே தேவன் உண்மையான சீஷர்களுக்கு அந்த வரம் கொடுத்து அந்த வரத்தை பயன்படுத்தி அவர்கள் நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கும்போது கள்ள ஜனங்கள் உள்ள பூந்தாங்க. நம்ம ஏற்கனவே 3 அறுவடைகள் சப்ஜெக்டில் படிக்கிறோம் இல்லையா? நல்ல மணிகளுக்குள்ளேயே என்ன பூந்துருச்சான்? களைகள் உள்ளே பூந்த மாதிரி நிறைய கலையான ஊழியக்காரர்கள் உள்ளே பூந்துட்டாங்க. அவங்க ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது, கலையான ஜனங்கள் உள்ளே பூந்துட்டு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வரம் பெற்று அந்த காரியத்தை செய்யும்போது இவங்க கலையான ஜனங்க, இவங்களுக்கு அந்த வரம் கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணினாங்க? அவர்கள் பேசுகிற மாதிரியே பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க ஒரிஜினலாக பாஷைகளை பேசினாங்க, இவங்களால் அதை பண்ண முடியல. அதனால் உளர்ற மாதிரி பாஷைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ? பவுலுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை பவுலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு நல்லா தெரியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேருந்து வரங்களை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரங்களே உச்சக்கட்டம் அன்பை குறித்து பேசுகிறார். அப்படி அன்பை குறித்து பேசிட்டு இப்போ அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும்போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 13:8 வாசிக்கலாம். அன்பு ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும் சொல்ற பாருங்க. அன்பு ஒரு காலம், என்னைக்குமே அன்பு ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஒழிஞ்சிருங்கிறார். எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ
பிறந்தாச்சு. பிறந்ததுக்கப்புறம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அதைத்தான் சொல்கிறார், தீர்க்க தரிசனங்கள் ஒழிஞ்சிடும். அதே மாதிரி அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும் அப்படிங்கிறார். அப்போ அந்நிய பாஷைகள் கொடுக்கப்பட்டது முதல் நூற்றாண்டில் விசேஷமாக சீஷர்களுக்கு. அது அவர்கள் தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டது. அது கண்டு விசுவாசித்த காலம். இப்போ நம்ம இருக்கிறது காணாமல் விசுவாசிக்கிற காலம். அன்னைக்கே அந்த ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த பாஷை இவங்களுக்கு தெரியாது, அதனால் அந்த வரம் கொடுக்கப்பட்டது, போய் பேசினாங்க. இன்றைக்கி காணாமல் விசுவாசித்த காலம். எல்லா மொழியிலையும் பைபிள் வந்தாச்சு, எல்லா மொழியிலையும் போதகர்கள் வந்தாச்சு, எல்லா மொழியிலையும் சத்தியங்கள் வந்தாச்சு. அப்படி இருக்கிற போது புரியுதுங்களா? இதைத்தான் அடுத்த வசனத்தை சொல்கிறார், நிறைவானது வரும்போது குறைவானது ஓய்ந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சிடும். அப்போ நிறைவானது என்ன? எல்லா மொழிகளையும் இன்றைக்கி போதகங்கள் புரியுதுங்களா? பைபிள் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. அப்போது இன்றைக்கி நம்ம காணாமல் விசுவாசிக்கிற காலம். இப்போ இந்த வரம் இல்லை, ஆக்சுவலாக அது ஓய்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் எங்களுக்கு வரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா முதல் இந்த அந்நிய பாஷையினுடைய வரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? முதல்ல படிக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் போய் உங்களுக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலன் பரிசுத்தாவியை அனுப்புகிற வரைக்கும் ஜெருசலேமிலே நீங்கள் தரித்திருங்கள்னு சொன்னார். ஜெருசலேமில் இருந்தாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. பரிசுத்தாவி ஒரு பலத்த காற்றின் மூலமாக அவர்கள் மேலே அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று இல்லையா. எல்லாருடைய தலை மேலையும் அந்த பரிசுத்தாவி ஒரு அக்கினியை போல இறங்குச்சான். பாருங்க, அதைத்தான் வசனம் படிக்கிறோம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவி தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இப்போ நான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள, அப்படித்தான் தமிழ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பரிசுத்தாவி சப்ஜெக்ட் படிச்சிட்டோம். இது ஆவியானவர்னு மொழிபெயர்த்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. பரிசுத்தாவியின் கொடுத்த வரத்து நிமித்தமாக பாருங்க, வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். கவனிங்க, இப்போ நடுவில் ஒரு குரூப் நிற்கிறாங்க, சுத்தியில் ஒரு குரூப் நிற்கிறாங்க. இந்த சுத்தியில் நிற்கிற குரூப் யாரு? அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 2:5 வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். பாருங்க, வானத்தின் கீழும் அன்னைக்கு நிறைய தேசங்களிலிருந்து யூதர்கள், அந்தந்த பாஷையை பேசக்கூடிய யூதர்கள் இப்போ ஜெருசலேமில் வாசம் பண்ணுறாங்க. இப்போ அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி கவனிங்க, இந்த ஜனங்கள் வந்திருக்காங்க பாருங்க, இவங்க கூடி நடுவில் நிற்கிற ஜனங்களை பார்த்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியால் கலக்கமடைந்தார்கள். புரியுதுங்களா? இப்போ நடுவில் ஒரு குரூப் நிற்கிறாங்க. இவங்க தான் எல்லா பக்கம் இருந்து வந்திருக்கக்கூடிய யூதர்கள். நிறைய தேசங்கள் வந்திருக்காங்க. அந்த தேசங்களில் பல்வேறு விதமான பாஷைகள் பேசுகிறாங்க. அவங்க சுற்றிலும் நிற்கிறாங்க. நடுவில் ஒரு குரூப்பு அவங்க பாஷையில் பேசுகிறாங்களாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன நம்ம பாஷையில் இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ அந்த அந்நிய பாஷை பேசின வகுப்பார் யாருன்னா கலிலேயாவை சேர்ந்தவர்கள். சுருக்கமாக சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள். மெயினாக அவங்கெல்லாம் கலிலேயாவுடன் தான் வந்தவங்க. சரிங்களா? அப்போது சீஷர்கள் அவங்களுடைய பாஷையில் பேசுகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் கலிலேயாவை சேர்ந்தவங்க அல்லவா, எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறோம் பாருங்கள். அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? சரி, இப்போ எத்தனை வகையான பாஷை பேசியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றா வாசிக்கும் போது என்ற நீ கவனிச்சுட்டு வாங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்த்தரும் 1, மேதரும் 2, ஏலாமித்தரும் 3, மெசபத்தோமியா 4, யூதேயா 5, கப்பத்தோகியா 6, பொந்து 7, ஆசியா 8, பிரிகியா 9, பம்பிலியா 10, எகிப்து என்னும் தேசத்தார்களும் 11, சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற
லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் 12 இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் 13 யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் 14 கிரேத்தரும் 15 அரேபியருமாகிய 16 பாஷைகள். பாருங்க இத்தனை பாஷையை பேசியிருக்காங்க, 16 பாஷைகள். பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க? கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வசனத்தை. இவங்க என்ன பேசியிருக்காங்க தெரியுங்களா? இவங்க இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஒரு வகுப்பா ஏதோ புரியாத ஒரு பாஷை அந்த மாதிரி பேசல. அவரவருடைய ஜென்ம பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்களாம். இங்கிலீஷில் பாருங்க, வண்டர்ஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். தேவனுடைய ஒண்டர்ஃபுல் ஒர்க்கு, தேவனுடைய பிரதான திட்டங்கள் விளக்கி 16 பாஷைகளில் பேசுகிறாங்க. 16 பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. இதுதாங்க அந்நிய பாஷை. அவர்கள் பாஷையில் இவங்க பேசுகிறாங்க. இவங்க என்ன புரியாமல் பேசினாங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? தங்களுக்கு ஏதோ தனியாக ஒரு ஆவி வந்த மாதிரி சலகலா பலகலா என்னமோ சொல்கிறாங்க. அது என்ன சலகலன்னு நமக்கு ஒன்றும் புரியல. பாஷைனாலே அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா? ஆனால் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசுகிறாங்களாம். இப்போ இது நான் சொல்கிறது இல்லைங்க, நிறைய சகோதரர்கள் இன்றைக்கி இப்போ என்ன பிரச்சனைனா இது என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஜனங்களும் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது தெரியணும்னா அதுக்குரிய வசனங்களுக்குள்ளே போனால் தான் தெரியும். அப்படின்னு இந்த வரம் எதுக்கு? ஒன்றும் வேண்டாம், ஒரு சிம்பிள் விஷயம் பாருங்கள். தோமா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்தோடனே இப்போ அவர் தோமா இங்கே வேலை செஞ்சார், நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ இவர் பிதாவாகிய தேவனை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவபலி ராஜ்யத்தை குறித்தும் இப்போ நான் பேசணும். இப்போ நான் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அது வந்துருமா? இயேசு கிறிஸ்துன்னு ஒரு மனுஷங்கிட்ட சொல்லணும், எப்படி ஆக்ஷன் பண்ணுறது? சிலுவையெல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா சிலுவை அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க பாஷையில் தான் என்ன பண்ணி ஆகணும்? பேசி ஆகணும். அந்த இடத்துல அந்த பாஷையினுடைய வரம் அந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க பேசினாங்க. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயே பேதுருடைய முதல் பிரசங்கம், அது தனி இன்னொரு சப்ஜெக்டாக கூட பார்க்கலாம். அவர் என்ன பேசினாரோ அதாங்க மற்றவங்க அத்தனை பேர் பேசினாங்க. அதுக்கு சாம்பிள் தான் பேதுரு பேசினார். தேவனுடைய பிரதான திட்டத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, தீர்க்கதரிசியாகிய யோயேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்ன வசனம் யோயேல் இருக்கு. யோயேல் தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி பேதுரு பேசுறார். ஏன்னா பரிசுத்த ஆவியில பேதுரு நிறைந்தவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி பயத்தின் ஆவியில நிறைந்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்றார். யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன அந்த வாய் பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் அதே முரட்டாட்டம் உள்ள இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் என்ன பேசினார் தெரியுங்களா? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள்னு பேசினார். அதே அதிகாரத்தில் தான் வரும். அப்போ தேவனுடைய மகத்துவங்கள் திட்டங்களை குறித்து அவங்க பேசினாங்க, அவங்களுடைய பாஷையில். இந்த மாதிரி நிறைய வரங்கள் இருக்கு. இப்போ பவுல் எழுதுறார், அவர் தான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறார். 1 கொரிந்தியர் 12:4 பாருங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒன்று தான். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். கிரிகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளேயும் தேவன் தான் அந்த கிரிகளை நடப்பிக்கிறார். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. அப்போ யாராருக்கு எதற்கு பரிசுத்தாவினுடைய வரம் தேவையோ அதுக்கு தான். இன்னைக்கு அந்நிய பாஷை எனக்கு ஒரு தேவையில்லை. நம்ம இன்னொருத்தர்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையிலே பேசலாம். அந்தந்த டைமுக்கு ஏற்ற வரங்களை தேவன் அன்னைக்கு கொடுத்தார். எப்படி எனில், வித்தியாசம் சொல்றா பாருங்க. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும் இல்லை வசனமும்ங்கிறார். அப்போ ஒரு சிலர் வசனத்தை அழகாக எடுத்து காட்டுவாங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு வரம். வேறொருவனுக்கு அதே ஆவியினால விசுவாசம். சில பேர் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, ஆனால் விசுவாசத்தில் நல்லா உறுதியாக இருப்பாங்க, அது ஒரு வரம். வேறொருவனுக்கு குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. கடந்த முறை பார்த்தோம் இல்லையா அற்புதங்களை பற்றி. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். யார் என்னன்னு ஜனங்களை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் பேதுரு கண்டுபிடிச்சார் பாருங்க. அனனியா சப்பீராள் அவங்க பண்ண தப்ப அவர் போய் நின்னெல்லாம் பார்க்கல. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே அனனியா பார்த்து சொல்றார், என்னப்பா எடுத்துட்டியா? அவ்வளோதான்.
அங்கேயே செத்தார். அந்த அம்மா பின்னாடி வருது, பாரு உன் புருஷன் கூப்பிட்றான் போன்ட்டார். பாருங்க என்ன ஒரு பேதுருவுக்கெல்லாம் தேவன் கொடுத்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மேன்மை பார். வரம் பெற்றவர்கள் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதிலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதிலும் அளிக்கப்படுது. இவைகள் எல்லாம் ஒரே ஆவி நடப்பித்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இத்தனை வரங்கள் இருக்குது, அந்நிய பாஷை மட்டும் வரம் இல்லை இல்லையா? மற்றதில் யாராவது செய்கிறாங்களான்னா இல்லையே. அப்போ இதை மட்டும் ஏன் பிடிச்சிக்கிட்டாங்க? இதை பவுல் காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சொல்லும்போது அந்த வரம் பெற்று போய் நிறைய பேருக்கு அவங்களுடைய பாஷையில் பேசும்போது கள்ள ஜனங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, பண்ண முடியல. உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாஷை இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏதோ ஒன்று வளர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஷாலா காலா பலா நிலமோ. அப்போது ஏதாவது கேட்டால் உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, பவுல் வந்து அதுக்கு ஒரு அவர் கிண்டலாக சொன்ன வார்த்தை அது. அதை அப்புறம் பார்க்கலாம். இது நாங்கள் உங்கள்கிட்ட மனுஷன்கிட்ட பேசல, நாங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட பேசுகிறேன்னா இங்கே எதுக்கு பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் போய் பேசுங்க இல்லையா? அப்போ அது உங்கள் பெருமையா? நாங்கள் பாருங்கள், நாங்கள் கடவுளுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுளுக்கு தமிழ் தெரியாதா, ஹிந்தி தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாதா? கடவுளுக்கு தெரியாத பாஷையா? அப்போ அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர்கிட்டே பேசலாமே இல்லையா? ரகசியம் அப்படிங்கிறோம். ரகசியம் பைபிள் இருக்கு. தேவன் அவருடைய ரகசியத்தை, மகிமையின் ரகசியம், கிறிஸ்துவ எல்லாம் படிச்சிருக்கிறோம். ரகசியம் இங்கே இருக்குது பைபிளில். மறைபொருள்கள், அதனால தானே திருமறைன்னு சொன்னாங்க. அப்போ தனியாக ரகசியம் பேசுகிறோம்னா கடவுளே யாருன்னு தெரியலங்கிற போது நீங்கள் எங்கே யார்கிட்ட போய் ரகசியம் பேசுவீங்க? நல்லா புரிந்து கொள்ளலாம். சரியா? இப்போ பவுல் இந்த மாதிரி ஒரு குழப்பம் அந்த காலத்திலே வந்ததுனால இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு அருமையான அதிகாரம் கொடுத்துருக்காருங்க. இது எத்தனை பேர் படித்தாங்கன்னே தெரியல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். பார்த்தீங்களா? அன்பை நாடுங்கள். எடுத்துன்னே அதான் சொல்றார். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். அதில் விசேஷமா எதை விரும்புங்க? தீர்க்க தரிசன வரத்தை நீங்க விரும்புங்க. ஏன்னா பாருங்க, இவர் சொன்ன வார்த்தை அடுத்தது பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. பார்த்தீங்களா? அவன் ஆவியில் ரகசியத்தை பேசினாலும் அவன் பேசுறது ஒருத்தனுக்கு தெரியாதுங்கிறதுனால அவன் மனுஷனிடத்துல பேசாமல் யார்கிட்ட பேசுறானா? தேவனிடத்தில் பேசுகிறான். இது கிண்டல் பண்ணி பேசுகிறார் பவுல். இது நிறைய பேருக்கு புரியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே மூலதனமாக எடுத்துட்டாங்க. பாருங்க, நாங்கள் கடவுளிடத்தில் பேசுகிறோம். கடவுளுக்கு தமிழ் தெரியாதா? இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்குறார். இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிச்சின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அப்போ சபையில் எதை பேசணும்? மனுஷருக்கு பக்தி விருத்தி, சபை கூடுதலே பக்தி விருத்திக்காக தான். அப்போ அங்கே எதை பேசணும்? தீர்க்க தரிசனம். அதனால தான் முதல் வசனத்தை சொன்னார், நீங்கள் ஆவியின் வரங்களை நாடுங்க, தீர்க்க தரிசன வசனங்களையும் நாடுங்க. அடுத்து பாருங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் வேற இல்லை, பைபிள் பேசுகிறவன் எவனோ அதுதான் அர்த்தம். அந்நிய பாஷையில் பேசுகிறான், அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனங்களை வேதம் பேசுகிறவங்க சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். பவுல் சொல்கிறார் பாரு, ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தை சொல்லணுங்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிறதுக்கு இவங்களே அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ நானே ஒரு பேசிட்டு நானே அர்த்தம் சொல்கிறது சரியாக இருக்குமா? ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், அதாவது நான் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது பவுல் சொல்கிறது பின்னாடி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். அதனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகளாகணும் அப்படின்னு நான் பைபிளை பற்றி, கடவுளுடைய திட்டத்தை பற்றி பேசணுன்னு தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். அடுத்தது, மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதுக்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை டாக்டரின் போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்க, எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றதுக்கு நான் இதையே சொல்ல வராமல் நான் அந்நிய பாஷையில் உங்கள்கிட்ட பேசிட்டேன், என்ன பிரயோஜனம்? அப்படியே விளக்கம் சொல்கிறார் பாருங்க, தெளிவான விளக்கம். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம்,
முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஃப்ளூட், புல்லாங்குழல், புல்லாங்குழலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கா இல்லையா? நமக்கே தெரியும். அதே மாதிரி ஹார்ப்பு, சுரமண்டலம், ஒரு ஹார்மோனியம் நமக்கு தெரியும் இல்லையா? தபேலா வாசிக்கிறாங்க, தபேலா வாசிக்கும் போது ஹார்மோனி சவுண்டு வந்து எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு உயிர் கிடையாது, ஆனால் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே ஒரு சவுண்ட் இருக்குதுங்க. பாருங்க, இதை வந்து எவ்வளோ விளக்கமாக சொல்கிறார். அந்தப்படி எக்கால சத்தமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? புரியுதுங்களா? அப்போது அந்த காலத்தில் போர் நடக்குது, போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சத்தம் இருக்குது, போர் முடிக்கிறதுக்கு ஒரு சத்தம் இருக்குது இல்லையா? இந்த போர் முடிகிற டைமில் ஆரம்பிக்கிற சத்தம் போட்டால் எப்படி இருக்கும்? அப்போது என்ன ஆகிடும்னா அது பயங்கரமான குழப்பமாயிடும். அதுபோல் நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? நல்லா புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரி வளரிட்டு இருந்திருக்கிறாங்க. தெளிவான பேச்சு பேசவில்லை, அன்னைக்கு செய்திருக்காங்க பாருங்க. அதனால தான் பவுல் சொல்றார், நீங்களும் தெளிவான விஷயத்தை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது என்னது எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே. ஆகாயத்தில் பேசுறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரர் இல்லையா? வெளியிலிருந்து இப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் எவ்வளோ கேவலமாக திட்டிட்டு போகிறாங்க தெரியுமா? பைத்தியக்காரர் மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி. எத்தனை பேருங்க, அநேக சகோதர சகோதரர்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 14:10 வாசிக்கலாம். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. கிளியரா சொல்ற பாருங்க. எல்லாம் உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது இல்லை, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு நான் எப்படி இருப்பேன்? அந்நியனாக இருப்பேன். இப்போது இங்கேருந்து நார்த்து வட இந்தியாவுக்கு போகிறோம். வட இந்தியாவில் போனால் தமிழே பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு தமிழ் பேசுகிற ஃபேமிலி எங்கே உட்காந்துருந்தாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உடனே போய் என்ன சொல்கிறோம்? நீங்கள் தமிழான்னு கேட்போம் முதல்ல. அதுக்கப்புறம் எந்த ஊர், அப்படியே ஒரு இணக்கம், அப்படியே பாருங்கள். அந்த பிரயாணம் முடிகிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு, காரணம் அந்த பாஷை இல்லையா? அதனால தான் சொல்கிறார், பாஷையின் கருத்து ஒன்றும் இல்லைன்னா பேசுகிறவனுக்கு நான் என்னவா இருப்பேன்? அந்நியனாக இருப்பேன். இன்றைக்கி ஒரு கருத்து சொல்லுது பாருங்கள். There are about 6,800 languages in the world. 6,800 மொழிகள் இருக்குதான். யோசனை பண்ணி பாருங்க. எல்லா மொழிகளுக்குமே அர்த்தம் உண்டு. முதல் மொழிகள் பிரிஞ்சது நமக்கு தெரியும் இல்லையா? பாபேல் கோபுரம் கட்டும்போது தேவன் பாபேல் கோபுரத்தை இடித்தார். அப்படியே ஸ்கேட்டர்டாகி பிரிஞ்சவங்க எல்லா மொழிகள் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் எல்லா மொழிகளுக்குமே என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது. அதனால தான் இப்போ பவுல் சொல்கிறா பாருங்க, 1 கொரிந்தியர் 14:14 எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனிட்டு. நான் என்ன சொல்ல வரங்கிறதே தெரியாமல் போயிடும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு எப்படி ஆமென்னு சொல்லுவான்? படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு. நீ பேசுகிறது இன்னதென்று அறியானே, நீ நல்லா ஸ்தோத்திரம் பண்ற, ஆனால் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான். இதுதாங்க அந்த சகோதரன் கேட்டார். நல்லா அவங்க ஆவியில் நிறைஞ்சு பாடுறாங்க, ஆனால் நான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வரமாட்டேங்குதுன்னு சொன்ன மாதிரி தான் அது. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாஷையின் வரம் கிடைக்காதவங்க அந்த மாதிரி தங்களை ப்ரொபகண்டா பண்ணிட்டான். பற்றியா எனக்கு தேவன் அந்நிய பாஷையின் வரம் கொடுத்துருக்கான், நான் அப்படி பேசுகிறேன் பாருங்க. மற்றவங்களாம் சில பேர்லாம் இந்த சத்தியத்திற்குள்ளே வந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பிரதர் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன் பிரதர் அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன பேசுனீங்கன்னு கேட்டோம், அதுதாங்க தெரியலேன்ட்டாங்க. நீங்கள் தானே பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? தெரியலைங்க, பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன போச்சு தெரியுங்களா? மற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, நமக்கு அந்த வரம் கிடைக்கல, நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லி அவங்கள மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் இல்லையா? அது தேவையே இல்லைங்க. தேவனால் நமக்கு வரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய இல்லையா எந்த வரமும் நமக்குள்ளே வராது. இப்போ பவுல் சொல்கிறார் பாருங்க,
உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, அவருக்கு அந்த வரமும் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதே சமயத்தில் அவர் ஒரு ஞானி, நிறைய பாஷைகள் அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிறார், உங்கள் எல்லாத்த விட நான் நிறைய பாஷைகளை பேசுகிறேன், அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகள், 10,000ங்கிறது 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகள் பேசுகிறதே எனக்கு விருப்பமாக இருக்கும். பவுல், ஏன்னா இந்த பிரச்சனை அங்கேருந்து ஓடிட்டு இருந்திருக்கு கொரிந்து சபையில் எல்லாம். அதனால தான் சொல்கிறார், மற்றவங்களை உணர்த்தாமல் கலன்னு 10,000 வார்த்தையில் பேசுகிறத விட உங்களை உணர்த்திருக்க 5 வார்த்தை பேசினாலே போதும். இப்போ கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இது நிறைய பேருக்கு புரியாது. அந்நிய பாஷைகள் யாருக்கு தெரியுங்களா? அவிசுவாசிகளுக்கு தான் அந்நிய பாஷையா, விசுவாசிகளுக்கு இல்லை. சபையில் யார் வர்றதுங்க சொல்லுங்க? சபையில் யார் வர்றது? விசுவாசிகள். விசுவாசிகள் இருக்கிற இடத்துல அந்நிய பாஷை தேவையில்லை. புதுசாக ஒரு இடத்துல பேச போகிறோம், ஒரு நாட்டுக்கு போகிறோம், அன்றைக்கு அப்படி தான் சீசர்கள் போனாங்க. அந்த பாஷை இவங்களுக்கு தெரியாது, அவங்க அவிசுவாசம் இருந்தது. இப்போ அவங்களை விசுவாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்நிய பாஷை தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பவுல் எழுதுறார், அந்நிய பாஷை விசுவாசிக்கிறவங்களுக்கு இல்லை, அவிசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு. யார்? மற்ற ஜனங்கள். புரியுதுங்களா? அப்போ சபையில் அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சபையில் என்ன வரணும் பாருங்கள், தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக, மற்றவங்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொன்னால் புரியாது, விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ சபையில் யார் இருப்பாங்க? விசுவாசிகளா அவிசுவாசிகளா? யார் இருப்பாங்க? விசுவாசிகள். அப்போ விசுவாசிக்கிறவங்ககிட்ட அந்நிய பாஷையே தேவையே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இதைத்தான் பவுல் எழுதுறார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர், சொல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்ளும் போது பாருங்கள், அதாவது ப்ராக்டிக்கல் விஷயத்தை தெளிவாக நமக்கு சொல்கிறா பாருங்க. இப்படி எல்லாம் வந்துட்டு ஆளுக்கு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, ஏதோ புரியாத பாஷையில் பேசினாங்கன்னா, கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்களை பைத்தியம் பிடித்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? இன்னைக்கு சொல்லிட்டு தாங்க இருக்கிறாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நிறைய சபைகள் இந்த மாதிரி பயங்கரமாக கத்திட்டு ஏதோ புரியாத பாஷையை பேசும்போது ரோட்டில் போகிறவங்க எத்தனை பேர் திட்டிட்டு போயிருக்காங்க தெரியுங்களா? இதை பற்றின கவலையே இல்லைங்க. தயவுசெய்து கவனிக்கலாம். ஒரு உண்மை கிறிஸ்தவர் தங்களுடைய பக்தி விருத்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி விருத்தி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. நம்மளை பார்த்து என்ன இப்படி கத்துறாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய ஜெபம், நம்முடைய பிரசங்கம் அமைதியாகவும் தாழ்மையாகவும் யாருக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணினால தான் பவுல் சொல்கிறார், யாராவது கல்லாதவங்க வந்து அவங்கள பைத்தியம் பிடித்தவங்க சொல்ல மாட்டாங்களா? அதே சமயத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒருத்தர் பேசுவாருங்க, பைபிள் பேசுவார், அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். பாருங்கள், இப்போது நம்ம வந்து 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு சப்ஜெக்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து 4 பேரரசுகள் வந்து இன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது. சமாதானம் சொல்லி மேற்பூச்சா பூசுகிறாங்க. ஆனால் நாளைக்கு மகாபெரிய உலக யுத்தம் வரப்போகுது. அந்த உலக யுத்தத்தில் எந்த நாடு ஜெயிக்கும்? இந்த ராஜாக்களின் நாட்களில் தேவன் ஒரு ராஜ்யத்தை கொண்டு வரப்போகிறார். இதெல்லாம் வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டி பேசும்போது ஒருத்தர் உள்ளே வரும்போது ஏதோ உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஜனங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அக்கிரம அநியாயம் பெருகிட்ட போது ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இது எப்படா இந்த வாழ்க்கை முடியும், ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஆட்சி கிடைக்காதனால பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடி சில சத்தியங்கள் அங்கே பேசப்படும் போது அவங்க உள்ளே வந்து கேட்பாங்களா இல்லையா? பாருங்கள், உள்ளே வந்து அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியாகும். அவன் மூவங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு மெய்யாகவே தேவன் உங்களுக்குள் இருக்கிறாருன்னு சொல்லி அறிக்கையிடுவான். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. பவுல் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் கூடி வந்திருக்கும்போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, என்னது இது? எதுக்கு தெரியுங்களா? சகலமும் பக்தி விருத்திக்கு. அப்போ சபையில்
எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பக்தி விருத்திக்கு தான், பக்தி விரக்திக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிலர் பேசுகிறாங்க, ஒரு சிலர்னால பேச முடியலன்னு அவர்கள் பக்தியிலேயே ஒரு விரக்தி உண்டாகிச்சு பாருங்க. எந்த வகையில் இந்த அந்நிய பாஷையில் இவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க போகுது? அப்போ ஒரிஜினலாக அந்நிய பாஷைன்னா என்ன? அந்நியனுடைய பாஷை அது எப்படி பேசணுங்கிறது பவுல் சொல்கிறார் பாருங்க. யாராவது அந்நிய பாஷைகளில் பேசுகிறது உண்டானால் 2 பேர் அல்லது 3 பேர் மட்டும் நீங்கள் அதை சத்தியத்தை குறித்து பேசலாம், தேவனுடைய மகத்துவங்களை. அப்போ ஒருத்தர் பேசும்போது ஒவ்வொருத்தராக பேசணும், ஒருத்தன் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். பேசுகிறவங்களே அர்த்தம் சொல்லணுங்கல்ல, ஒருத்தர் பேசணும், இன்னொருத்தர் அர்த்தம் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு புரியுதா அது என்ன சூழ்நிலை? ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் அர்த்தம் சொல்கிறாருன்னா அங்கே என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டுருக்கு? டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டுருக்கு. ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் அர்த்தம் சொல்கிறார். புரியுதுங்களா? அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்படி சொல்கிறார். அர்த்தம் இல்லாவிட்டால் சபையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி நீங்கள் தேவனுக்கு தெரிகிற மாதிரி பேசிங்க, நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்கிற, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் எப்போ தெரியுமா? ஒரு சபையில் கவனித்து பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் எப்போ நடக்கும்? கவனித்து பாருங்க, எப்போ நடக்கும் கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் ஃபாரின்லேருந்து வரார், அமெரிக்காவிலேருந்து ஒரு சகோதரர் வரார் சபையில். இப்போ அமெரிக்காவிலேருந்து வர்றவருக்கு தமிழ் தெரியாது, உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இங்கிலீஷ் தெரியாது. இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்த சகோதரர் நின்று பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு சகோதரர் நின்றுட்டு என்ன சொல்கிறார், இவர் பேசுகிறத அவர் விளக்கி சொல்கிறார் தமிழில். இது தாங்க அந்நிய பாஷை. இதைத்தான் சொல்கிறார், ஒருத்தர் பேசுங்க, ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. இது எப்போ தான் குறிய சூழ்நிலை எப்போ வரும்? பாஷை தெரியாத ஜனங்கள் பேச வரும்போதோ அல்லது பாஷை தெரியாத ஜனங்கள் கேட்க வரும்போதோ அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கி எல்லா பாஷையிலையும் வந்துருச்சு. அப்படி இருந்தும் பாருங்கள், இன்றைக்கி ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினா அதை ஒருத்தர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். இதைத்தான் பவுல் சொன்னார், ஒருத்தர் பேசுங்க, ஒருத்தர் அதையே என்ன பண்ணுங்க, அதனுடைய விளக்கம் சொல்லுங்கள். சரியா? இது அறியாமல் சைத்தான் என்ன பண்ணிட்டான்னா, சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்பாத ஜனங்கள் இருக்கிறாங்க, சுயநலத்தில் ஊறி இருக்கிறாங்க பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் கொடுக்குறார் கடவுள், அதை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்மை செய்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த உலகம் போகிற போக்கை பற்றியே தெரியாமல் தவறான விஷயங்களை, வேதம் போதிக்காத விஷயங்களை சொல்லி 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 இடுக்கமான வாசலை என்னன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் கவனிச்சிங்களா, இதை பற்றின கவலையே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகத்தின் முடிவு வரப்போகுது அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த முடிவு வரும்போது இந்த குரூர ஜனங்கள் இருக்க மாட்டாங்கிறார். ஏசாயா 33:19 வாசிக்கலாம். உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கரிய ஒருவித பேச்சையும் முடிய அந்த குரூர ஜனங்களை நீ பார்க்க மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜனங்களை என்னமோ பேசி பேசி ஜனங்களை ஒரு பக்தி விருத்தினா என்னன்னே தெரியாமல் கொண்டு போயிட்டாங்க. பயந்துக்க வைக்கிறாங்க, இவங்களுக்கு தான் பாஷை வரும். அப்படியல்ல. ஜெபம் பண்ணும்போதே அநேக சகோதரர்கள் சொல்கிறது உண்டு, நம்ம ஜெபம் பண்ணாலே தேவன் கேட்பாருங்க, அதுக்கு தனியாக ஒருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க தயவு செய்து சொல்ல வேண்டாம். அப்போ நமக்கே தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லாத போது எப்படி? தேவனே சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அந்த நம்பிக்கையை கொடுக்குறது இல்லைங்க நிறைய பேர். எங்ககிட்ட ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது சுயநலமான ஜனங்கள், அறியாமையுள்ள ஜனங்கள் அவங்கள நம்பி போகிறாங்க. சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நடைமுறை பவுல் காலத்திலே இருந்ததுனால தான் அதை கண்டிச்சார். இன்றைக்கி 2000 வருஷம் ஆகியும் இப்பவும் பாருங்கள் சபைகளில் அது நடந்துட்டுருக்கு பாருங்கள். நிறைய சபைகள் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லி என்னத்தையோ பேசிகிட்டு இருக்காங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது. அவங்க பாருங்கள், அந்த பெந்தைகோஸ்து நாளில் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் அவங்களுடைய பாஷையில். இன்னைக்கும் அந்த வரம், ஒருவேளை யாருக்காக போய் திடீர்னு ஒரு அந்நியர்கிட்ட போகும்போது அந்த வரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா சந்தோஷம். இங்கே தமிழ் மக்களுக்கு தெரியும், நமக்கும் தமிழ் தெரியும், நம்ம தமிழ்லேயே பேசிக்கலாமே. அதை தான் சொல்கிறார். அப்படி நீ பேசலைன்னா நீ ஏதோ போய் நீ கடவுள் இடத்துல தனியாக பேசிக்கப்போ, இங்கே வராதேங்கிறார் பவுல். அதை தான் சொல்கிறார். அவர் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான்னா பவுல் கிண்டலாக சொல்கிறார். அவன் தேவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், இங்கே மனுஷர்கிட்ட பேசலை. அது சபையில் தேவையே இல்லை. ஏன்னா சபைகளில் விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவிசுவாசிகள் இல்லை. விசுவாசிகளுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. இதை விசுவாசிக்காத வேற ஜனங்களுக்கு தான் அந்நிய பாஷையினுடைய வரம். அந்த வரம் இப்போ நிறைவானது வந்துருச்சு. அப்படின்னா இன்னைக்கு எல்லா பாஷையிலையும் மொழிகள், எல்லா மொழிகளும் வந்தாச்சு. மொழிகளில் போதகர்கள் வந்துட்டாங்க, பைபிள் வந்துருச்சு. அதனால் நிறைவானது வந்தாச்சு. குறைவான அந்நிய பாஷையினுடைய வரம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓய்ந்து போகும்.
இப்போ அந்நிய பாஷையினுடைய வரம் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அது என்ன பாஷைன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் ஜனங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட பக்தி விருத்தி அடைய போகிறது இல்லை. பேசுகிறவங்க வேணால் நாங்கள் பேசுகிறோம் மேன்மைப்படுத்திக்கலாம். கொஞ்ச நாள் அவங்க எல்லாருமே ஒரு தண்டனைக்குள்ளே போகிறோம். சரிங்களா? இது எப்படி தேவன் நமக்குள்ளே கொண்டு வந்திருக்காருங்கிற போது நமக்கு நல்லா தெரியும். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு இந்த உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பைபிளே நமக்கு தேவன் எப்படி தெரியுங்களா எழுதி வச்சிருக்காருன்னு படிச்சிருக்கிறோம். பாருங்கள், ஏசாயா 28:10 வாசிக்கலாம். கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கு. அதனால தான் நம்ம இங்கிருந்து வசனம் அங்கிருந்து வசனம் பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது ஜோடி இல்லாமல் இருக்காது. படிச்சிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் கூட சொல்றார் யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன கொடுக்கும்னு நினைக்கிறாரோ அதை கற்பனையின் மேல் கற்பனையாகும், கற்பனையின் மேல் கற்பனையாகும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமாகும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமாகும் கொடுத்துருக்காரு இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வசனங்களே சொல்கிறோம். அங்கே இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். இதை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது அஞ்ஞானத்திலும் சுயநலத்திலையும் ஊர் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த மெத்தடு எப்படி தெரியுமா இருக்குதான்? பாருங்க, பரியாச உதடுகள் அந்நிய பாஷமார். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க பேசுகிறதே ஒன்றும் புரியலன்னு. அதே மாதிரி இந்த சத்தியம் அவர்களுக்கு புரியாது. இது விளங்குறவங்களுக்கு தான் விளங்கும். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது அதுதான். விளங்காதவங்களுக்கு விளங்காது, விளங்குறவங்களுக்கு தான் விளங்கும். இந்த மெத்தடு பாருங்கள் அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கா. ஏன்னா இங்கே இருக்குது அங்கே இருக்குதுங்கிற. எனக்கு தேவன் சொன்ன நினச்சா தேவன் மேலிருந்து அப்படியே வானத்திலிருந்து இறக்கி எனக்கு ஒவ்வொரு நாளாக வசனம் கொடுப்பார், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. கற்பனை மேல் கற்பனை, கற்பனை மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். இதுதான் இளைத்தவனுக்கு கொடுக்குற இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் அதே கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனை மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். இந்த மெத்தடு உண்மையான சத்தியத்தில் வரக்கூடிய விசுவாசிக்கிறவங்களுக்கு அது மேலான இளைப்பாறுதலை கொடுக்கும். இதே மெத்தடு விசுவாசிக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணும்? பின்னிட்டு திரும்பி சிக்குண்டு பிடிபடும்படிக்கு போயிடுமா. அதனால் இந்த சொல்கிற சத்தியங்கள் எல்லாம் நமக்கு புரியுது இல்லையா? நிறைய பேருக்கு புரியுது இல்லையா? ஆனால் இதே சத்தியம் ஒரு பெரிய போதகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியுறதில்லை. ஏன்னா அவர்கள் வேறொரு மைண்டில் இருக்கிறாங்க. நம்ம பேசுறது உங்களுக்கு அந்நிய பாஷை மாதிரி இருக்குது. அதை தாங்க சொல்கிறார், அந்நிய பாஷைகள் பேசுகிற மாதிரி பரியாச உதடு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி அவங்க பேசி கொண்டிருக்கிற பாஷை அது நமக்கும் புரியல. ஆனால் இந்த வரம் தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும். அந்நிய பாஷையினுடைய வரம் இப்போ இல்லையோ, எல்லா போதர்களும் வந்துட்டாங்க, டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துருச்சு, நிறைவானது வந்தாச்சு, குறைவானது ஒழிஞ்சு போயிடுச்சு. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிற பாஷை என்ன அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் என்னங்கிறத சொல்லிடுச்சு. அதை நம்ம புரிந்து கொண்டாலே போதும். இந்த விதமான அஞ்ஞானத்துக்குள்ளே நாம் போய் சிக்குண்டு பிடிபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த சத்தியம் நமக்கு சொல்லப்படுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவராக. ஆமென்.